अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन अस्सलातु वस्सलामु अला नबिय्यिल मुरसलीन व आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अर्रहमान अल्लमल क़ुरआन ख़लक़ल इंसान व अल्लमहुल बयान सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। अन अब्दुल्लाह इब्न अमर रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमा बुइस्तु मुअल्लिमा औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, சுமார் 2 மாதங்களாக நம்ம அல்லாஹு தஆலாவிடத்தில் ரமலானுக்காக துவா செய்தோம். அல்லாஹ் புனிதமான ரமலானை நமக்கு அடைய செய்தான். அல்லாஹு தஆலா நம்முடைய ரமலானை கபூல் செய்வானாக. குறிப்பாக ரமலானிலே நாம் நோற்று நோன்புகள், நின்று வணங்கிய தராவீஹ் தொழுகைகள், கியாமுல் லைல் தொழுகைகள், அவனுடைய பாதையில் நம்ம செலவு செய்த சதக்காக்கள், தான தர்மங்கள், ஜக்காத்துகள், இது அனைத்தும் ரப்புல் ஆலமீன் நம்மின் புறத்திலிருந்து கபூல் செய்வானாக. ரமலான் மாதத்திலே அல்லாஹ் நமக்கு இந்த உம்மத்திற்கு வழங்கிய லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைந்தவர்கள் கூட்டத்தில் வல்ல இறைவன் நம் அனைவரையுமாக்கி நல்லொரு புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, ரமலானை முடித்துவிட்டு ஷவ்வால் மாதத்துடைய முதல் ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். உலகம் முழுக்க மக்தபு மதரசாக்கள், அரபு கல்லூரிகள் ரமலானுடைய நீண்ட இடைவெளிக்கு பிறகு, விடுமுறைக்கு பிறகு மீண்டும் அல்ஹம்துலில்லாஹ் திறக்கப்படுகின்ற காலம் இந்த ஷவ்வாலுடைய காலம். நம்முடைய பள்ளிவாசலில் நடைபெறுகின்ற மக்தப் மதரசா, பெண்கள் மதரசாவில் நடைபெறுகின்ற மக்தப் மதரசா இன்ஷா அல்லாஹ் 6 நோன்புடைய விடுமுறை முடிந்து வருகின்ற திங்கட்கிழமை முதல் காலை மாலை மாணவ மாணவிகளுக்காக வேண்டி ஆரம்பமாக இருக்கிறது. மதரசாக்கள் திறக்கப்படுகின்ற காலம் என்பதனால் மதரசாவை ஒட்டிய சில தகவல்கள், இஸ்லாத்திற்கும் மதரசாவிற்குமான தொடர்புகள் என்ன, மதரசா இஸ்லாமிய பார்வையில் இஸ்லாத்தில் எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பது பற்றிய முக்கியமான ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் நான் ஒப்படைக்க விரும்புகிறேன். அன்பான சகோதர பெருமக்களே, நீங்கள் இஸ்லாமிய வரலாறை படித்தால் தெரியும், மதரசா இல்லாமல் இஸ்லாமிய வரலாறு இல்லை. மதரசாவையும் இஸ்லாத்தையும் பிரிக்க முடியாது. மதரசா என்றால் அரபியில் நம்ம பொதுவாக மதரசான்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற கட்டிடங்கள் மதரசாக்கள்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அதுவும் சரிதான். தரச என்றால் அரபியில் படித்தல் என்று பொருள், படித்து கொடுத்தல் என்று பொருள். மதரசா என்றால் பயிற்றுவிக்கக்கூடிய இடங்கள், பயிலுகின்ற இடங்கள் அல்லது பயிற்றுவிக்கக்கூடிய இடங்கள் என்பதாக பொருள்படும். அருமையான சகோதர பெருமக்களே, நம்ம இஸ்லாத்துடைய அடிப்படையை படிச்சிருக்கிறோம். கல்வி இல்லாமல் இஸ்லாம் இல்லை. இஸ்லாத்துடைய அடிப்படை கல்வி. ஒரு முஸ்லீம் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அவரின் மீது கல்வி கடமையாகிவிடுகிறது. அல்லாஹை பற்றி அவர் தெரிந்து கொள்ளணும், ரசூலை பற்றி அவர் தெரிந்து கொள்ளணும், ஹலால் ஹராம் அவர் தெரிந்து கொள்ளணும், குர்ஆன் அவர் படிக்கணும், ஹதீஸ்கள் அவர் தெரிந்து கொள்ளணும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கள் அவர் தெரிந்து கொள்ளணும். இந்த எந்த அறிவுமே இல்லாமல் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்ல முடியாது, ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம், இந்து மதத்தை பற்றிய அறிவு இல்லாமல் ஒரு ஹிந்துவாக இருக்க முடியும்.
பௌத்த மதத்தை பற்றிய அறிவு இல்லாமல் ஒருவர் பௌத்தராக இருக்க முடியும். கிறிஸ்தவ மதத்தை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமல் ஒருவர் கிறிஸ்தவராக இருக்க முடியும். ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாத்துடைய அடிப்படையை தெரிந்து கொள்ளாமல் ஒருவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. இஸ்லாமும் கல்வியும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டது. அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற மதரசாக்கள் தான் இஸ்லாத்துடைய ஆணிவேர். சுமார் 14 நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றும் இல்லையா, ஒரு 4000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய பெருமானாருக்கு அனுப்பப்பட்ட அந்த இஸ்லாம் இன்று வரைக்கும் நம்ம இடத்துல இருக்கிறது. சுமார் 200 கோடி முஸ்லீம்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இதற்கான அடிப்படை, இதற்கான அஸ்திவாரம் மதரசா. மதரசாக்கள் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. மதரசாக்கள் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, எனவே தான் மதரசாவும் இஸ்லாமும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டது. அரபியில் லாசிம் மல்சூம் என்று சொல்வார்கள். இது இல்லைன்னா அது கிடையாது. நீ இஸ்லாமிய வரலாறு முழுக்க எடுத்து பாருங்க. எங்கெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் முடிவு செய்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் கை வைக்கின்ற முதல் இடம் மதரசா. ஒரு பகுதியில், ஒரு ஊரில், ஒரு நாட்டில், ஒரு தேசத்தில் மதரசாவை அழித்து விட்டால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வெகு இலகுவாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடலாம். இதுதான் பேஸ். மதரசாவை இல்லாமல் ஆக்கிட்டா போதும், அங்கே இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கிடலாம். மதரசாவை கை வைக்காமல் இஸ்லாத்தில் கை வைக்க முடியாது. மதரசாவை கை வைக்காமல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையோ இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாத்தையோ ஈமானையோ கை வைக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஈமானுடைய பாதுகாப்பு மதரசாக்கள். மதரசாவுக்குடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அகமியங்களை நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? நம்முடைய ஈமானுடைய பாதுகாப்பு மதரசா. குர்ஆனும் ஹதீஸும் சுன்னாவும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற கட்டிடங்கள் அந்த மதரசாக்கள் தான் நம்மை இதுவரை முஸ்லீமாக வைத்து கொண்டு இருக்கிறது. இதற்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கும். மதரசாக்கள் விஷயத்தில் நம்ம கவலைப்படலை, மதரசாக்கள் விஷயத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலை என்றால் நம்முடைய ஈமான் கேள்விக்குறியாகிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இஸ்லாமிய வரலாறு நமக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா? 14 நூற்றாண்டு 1400 இஸ்லாத்துடைய நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தா மதரசாக்களுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது. இஸ்லாம் அடுத்த கட்டத்துக்கு வளருவதற்கு, உலகம் முழுவதற்கும் இஸ்லாம் பரவுவதற்கு மதரசாக்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம படிக்க முடியும். அருமையான சகோதர பெருமக்களே, நமக்கு தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கணும். பகிரங்கமாக தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்த முடியாது. யாராவது முஸ்லீம் என்று சொன்னாலே எங்கிருந்து எதிரிகள் வருவாங்கன்னு தெரியாது, யார் தாக்குவாங்க, எப்படி தாக்குவாங்கன்னு தெரியாது. அது மாதிரியான காலகட்டம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? முதலாக மக்காவிலே ஒரு மதரசா உருவாகிறது. அர்கம் இப்னு அர்கம் என்ற சஹாபி சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு மத்தியும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹுடைய வஹியை உங்களுக்கு நான் ஒப்படைக்கணும், அதற்கு சரியான ஒரு இடம் தேவை, இடம் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். 15 வயது நிரம்பிய அர்கம், வெறுமனே 15 வயது. கிதாபில் எழுதுவாங்க, வரலாற்றில் எழுதுவாங்க, மக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் மதரசா அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீடு இல்லையா? அங்கே தான் தாவா மேற்கொள்ளப்பட்டது. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் அங்கே தான் குர்ஆன் சொல்லிக் கொடுக்கப்பட்டது இல்லையா? முஸ்லீம்களுக்கு அல்லாஹுடைய வஹி ரசூலுல்லாஹ்விடத்தில் வருது இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்ட வஹியை முஸ்லீம்களுக்கு கொண்டு சேர்க்கணும், அதற்கு ஒரு இடம் தேவைப்படுது. அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டை பயன்படுத்தினார்கள். அருமையான சகோதர மக்களே, மக்காவிலே முதல் மதரசா அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீடு. யோசித்து பாருங்களேன், சும்மா பேரை கொடுத்துட்டு போகிறதில்லை. இஸ்லாம்னு சொன்னால் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு கையை தூக்கிட்டு பேரை கொடுத்துட்டு கடந்து போகிறதில்ல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுமே அவர் மீது அடுத்தடுத்து கடமைகள் உருவாகி வருகிறது. எப்போ ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அடுத்து அவர் மீது கடமை குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்க வேண்டும், அல்லாஹ்வை படிக்க வேண்டும், ஹலால் ஹராமை படிக்கணும். இதற்கு ஒரு இடம் வேணும். அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீடு பயன்படுத்தப்படுகிறது. மக்காவுடைய காலகட்டம் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து மதீனாவிற்கு போகிறதுக்கு முன்பாகவே அங்கே முதல்ல ரசூலுல்லாஹ் ஒரு ஆசிரியர் அனுப்புகிறாங்க. வரலாறு நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் மதீனாவாசிகள் ரசூலுல்லாஹ் இன்னும் பார்க்கல. ஒரு சில பேர் ஹஜ்ஜுக்கு வந்த சில பேர் தான் பார்த்துருக்குறாங்க. பெரும்பாலான மக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. ஆனாலும் மிகப்பெரிய வரவேற்பு ரசூலுல்லாஹ்க்கு எப்படி ஏற்பட்டது என்றால், ரசூலுல்லாஹ் ஏற்கனவே ஒரு ஆசிரியரை அனுப்பிவிட்டார்கள்.
முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு வாலிபரை ரசூலுல்லாஹ் அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் போகிறதுக்கு முன்னாடி அங்கே மதரசா உருவாயிடுச்சு. ரசூலுல்லாஹ் இன்னும் மதரசாவுக்கு மதீனாவுக்கு போகலை. ரசூலுல்லாஹ் இன்னும் மதீனாவுக்கு போகலை. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்பாகவே ரசூலுல்லாஹ் அங்கே மதரசா உருவாக்கிட்டாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி அனுப்பி ரசூலுல்லாஹ் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மதீனாவாசிகள் அன்சாரிகள் நிறைய பேர் குர்ஆனுடைய பெரும்பகுதியை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இன்னும் பார்க்கலை. ரசூலுல்லாஹ் 13 ஹிஜ்ரி, அதாவது நுபுவத்துடைய 13வது வருடம் தான் மதீனாவிற்கு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போகும்போதே மதீனாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் குர்ஆனுடைய பெரும்பகுதியை மனப்பாடம் செய்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் வழங்கிறார்கள், மதரசாவுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறார்கள் இல்லையா? மதீனாவிற்கு போனதுமே ரசூலுல்லாஹ்வுடைய முதல் பணி என்ன நமக்கு தெரியும். மஸ்ஜிது நபவி, பள்ளிவாசலுக்கான இடம் இருக்கப்படுகிறது, பள்ளிவாசலுக்கான வேலை நடத்தப்படுகிறது. பள்ளிவாசலோட ரசூலுல்லாஹ் முடிச்சுக்கல. பள்ளிவாசல் உருவாயிடுச்சா அல்ஹம்துலில்லாஹ் என்றில்லை, பள்ளிவாசலோடையே ரசூலுல்லாஹ் அங்கே ஒரு மதரசா உருவாக்கிறார்கள். அஸ்ஹாபு சுஃபா என்பவர்களுக்கு பேர். சுஃபாவுடைய மதரசா, திண்ணை தோழர்கள்னு சொல்லி இல்லையா, திண்ணை மதரசா ரசூலுல்லாஹ் உருவாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திற்கு புரிய வைக்கிறாங்க, மதரசா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த உம்மத்திற்கு கொண்டு சேர்க்கலன்னு சொன்னால் அவன் தொடர்ந்து இஸ்லாத்தில் இருக்க மாட்டான். ஏற்கனவே சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவன், ஹராமில் புரண்டுக்கிட்டு இருந்தவன், அசிங்கங்களுக்கு மத்தியில் இருந்தவன், அவன் அல்லாஹுடைய கிருபையினால் இஸ்லாத்தை ஏற்று உள்ளே வந்துட்டான். இப்போ இவனுக்கு வழிகாட்டுதல் வேண்டும். எது ஹலால், எது ஹராம், எது சரி, எது தவறு, எது கூடும், எது கூடாது இல்லையா, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த அறிவை இவனுக்கு கொடுக்கலாட்டி திரும்பவும் வழிகேட்டுக்கு போயிடுவான் என்பதில் ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக இருந்தார்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி மதரசாவில் ரொம்ப தீவிரமாக இருந்தார்கள். ஹதீஸ் வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளில் பார்க்கிறோம், 400 ஆசிரியர்கள் ரசூலுல்லாஹ் தன்னோடு வைத்திருந்தார்கள். 400 ஆசிரியர்கள். எங்கெல்லாம் இஸ்லாம் ஓரளவு ஒரு கூட்டமாக இஸ்லாத்தில் வருகிறார்களோ ரசூலுல்லாஹ்வுடைய முதல் பணி இந்த ஆசிரியர் அனுப்புவாங்க இல்லையா? மதீனாவில் கூட்டமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் இஸ்லாத்தில் வருது, ஒரு பகுதியை முழுக்க அப்படி இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் முதல் பணி தம்மிடம் இருக்கக்கூடிய மாணவர் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 400 பேரை வைத்திருந்தார்கள். இவர்கள் இந்த பகுதிகளுக்கு அனுப்பி அங்கு மதரசாவை ஆரம்பித்து குர்ஆனையும் ஹதீஸையும், அல்லாஹுடைய குர்ஆனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவையும் சொல்லிக் கொடுப்பது தான் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் பணியாக இருந்தது. அருமையான சகோதர பெருமக்களே, காரணம் அல்லாஹுடைய ரசூலுடைய கல்வி, அந்த மதரசாவுடைய கல்வி இல்லை என்றால் இஸ்லாம் சாத்தியம் இல்லை, இஸ்லாம் பாக்கியாக இருக்காது. ஒரு முஸ்லீமாக ஒருவர் வர வேண்டும் என்றாலும் அதற்கு கல்வி அவசியம். முஸ்லீமான பிறகு அவர் இஸ்லாத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றாலும் கல்வி அவசியம். ரெண்டுமே ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. அதனால தான் நம்ம பார்க்கலாம், இஸ்லாம் கல்வியை வலியுறுத்தியது போன்று உலகத்தில் வேறு எந்த சமயமும் வலியுறுத்த கிடையாது. குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா, நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இக்ரா ஓதுவீராக என்ற வசனத்தை இறக்குகிறான். அவனுக்கு வசதிக்கு வேறு ஏதாவது வசனங்களை இறக்கியிருக்கலாம் இல்லையா? என்னை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம், என்னை புகழுங்கள் என்று சொல்லியிருக்கலாம், எனக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஒரு இறைவனுக்கான முதல் கடமை என்ன? தன்னுடைய அடியார்கள் தன்னை வணங்க வேண்டும். அவர்களுக்கு இபாதத் சார்ந்த கட்டளைகளை முதலாவது அல்லாஹ் வழங்கியிருக்கலாம் இல்லையா? அல்லாஹு தஆலா இபாதத்துகளை இரண்டாவதாக வைத்து முதலாவதாக கல்வியை மையப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு முழுக்க கல்வியை மையப்படுத்தியே இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறும் காரணம் முன்னாடி சொன்ன மாதிரி கல்வியின் மூலமாகத்தான் ஒருத்தன் வழிகேட்டிலிருந்து இஸ்லாத்துக்குள்ளே வளர முடியும், நேர்வழி பெற முடியும். நம்பர் 1. இரண்டாவது, நேர்வழி பெற்றவன் கடைசி வரைக்கும் அந்த ஹிதாயத்தில் நேர்வழியில் இருக்க வேண்டும், வழிகட்டு விடக்கூடாது என்றால் அதற்கும் கல்வி அவசியம். ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக இருந்தார்கள். மக்காவுடைய வாழ்க்கையும் சரி மதீனாவுடைய வாழ்க்கையும் சரி ரசூலுல்லாஹ் மதரசாக்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். குர்ஆன் சுன்னாவை படித்த அறிஞர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் எப்பொழுதுமே முக்கியத்துவம் இருந்தது. நான் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வோடு எப்பொழுதுமே 400 கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். எங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் முதல்ல அந்த ஆசிரியர்களை அனுப்பி அங்கே மதரசாக்களை உருவாக்குவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இது ரசூலுல்லாஹ்வோட காலம் மட்டுமல்ல, அதற்கு பிறகு பார்க்கலாம். கிட்டத்தட்ட கிபி 800 ரசூலுல்லாஹ் கிபி 600 உலகத்தில் வாழ்ந்தவர்கள். கிபி 800 1800 வரைக்கும் ஐரோப்பாவுடைய இரண்ட காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்தில் உலகத்தை ஆட்சி செய்தது இஸ்லாமியர்கள் கல்வியின் மூலமாகத்தான், மதரசாக்களின் மூலமாகத்தான் இல்லையா? சும்மா வெறுமனே போரின் மூலமாக மட்டும் ஆட்சி செஞ்சிட முடியாது. கல்வியை கொடுத்தார்கள், உலகிற்கு கல்வியை கொடுத்தார்கள்.
ஐரோப்பாவுடைய இருண்ட காலம் என்று சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் உலகத்தில் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கல்வி மதரசா கல்வியெல்லாம் மேலோங்கி இருந்தது, கோலோச்சி இருந்தது இல்லையா? ஹிஜ்ரி மூன்றாவது நூற்றாண்டிலேயே உலகத்திலே பெரிய பெரிய மதரசாக்கள் உருவாகிவிட்டது. ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டு, இப்போ 14வது நூற்றாண்டில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பிலிருந்து ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகம் முழுக்க பெரும் மதரசாக்கள் உருவாகிவிட்டது. ஹிஜ்ரி 367 மிஸ்ரில் கெய்ரோவில் அஸ்கர் யூனிவர்சிட்டி நமக்கு தெரியும், உலகத்திலே மிக பழமையான மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. நம்ம ஆச்சரியமாக இருக்கும், வாய்ப்பு இருந்தால் அஸ்கர் யூனிவர்சிட்டியுடைய பல்கலைக்கழகத்துடைய வரலாறுகள் எடுத்து படித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். 1000 2000 அல்ல. நம்முடைய ஊரில் ஒரு கல்லூரியில் 5000 பேர் படிச்சுட்டா பெரிய கல்லூரி, 10,000 பேர் படித்தா அந்த கல்லூரிக்கு மாதிரி ஒரு கல்லூரி கிடையாதுன்னு சொல்லுவோம். 20 லட்சம் மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? டே ஸ்காலராக தங்கி படிப்பவர்கள் மட்டும் சுமார் 2.7 லட்சம். இன்றைக்கு சுமார் 25,000 ஊழியர்கள் ஆசிரியர்களை கொண்டு அந்த மதரசா இயங்கி கொண்டிருக்கிறது, அந்த பல்கலைக்கழகம் இயங்கி கொண்டிருக்கிறது. 3வது நூற்றாண்டிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திலிருந்து 3வது நூற்றாண்டிலேயே கெய்ரோவில் அஸ்கர் யூனிவர்சிட்டி உருவாகிவிட்டது. உலகம் முழுக்க அவர்களுக்கு சொத்து இருக்கிறது. கிதாபில் எழுதுவாங்க, அஸ்கர் யூனிவர்சிட்டி வரலாறுகளை படிக்கும் பொழுது பார்க்கலாம், உலகம் முழுக்க செல்வந்தர்கள் எங்கெல்லாம் வஃபாத் ஆகிறார்களோ அவர்கள் தன்னுடைய சொத்திலிருந்து ஒரு பகுதியை அஸ்கர் யூனிவர்சிட்டிக்கு எழுதி வைத்து வஃபாத் ஆவார்கள் என்று சொல்லப்படுகிறது. வசியத் செய்யும் போதே என்னுடைய சொத்தில் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு இவ்வளவு, மதரசாவிற்காக இவ்வளவு சொத்துக்களை ஒதுக்குகிறேன் என்று கெய்ரோ யூனிவர்சிட்டிக்காக வேண்டி எழுதிய வரலாறுகள் உலகம் முழுக்க இருக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, உலகம் முழுக்க இந்த அஸ்கர் யூனிவர்சிட்டிக்காண்டி சொத்துக்கள் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திலிருந்து 3வது நூற்றாண்டிலேயே பகதாது அன்றைக்கு மதரசாக்குடைய கேந்திரங்களாக இருந்தது. பகதாதில் மட்டுமே சுமார் 40க்கும் அதிகமான மதரசாக்கள் இருந்ததாக பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட 3வது அல்லது 4வது நூற்றாண்டிலேயே, 3 மற்றும் 4வது நூற்றாண்டிலேயே கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான மதரசாக்கள். ஒவ்வொரு மதரசாக்களுமே சும்மா 10 பேர் 20 பேர் 30 பேர் படிக்கிறது இல்லை, ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் பகதாதில் இல்லையா? உலகத்திலேயே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற நூலகங்கள்லாம் கெய்ரோ கிட்டத்தட்ட பகதாதில் இருந்தது. ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் சொல்லி ஒரு லைப்ரரி, மிகப்பெரிய லைப்ரரி. சுமார் அந்த பகதாதை தாத்தாரியர்கள் ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டில் தாத்தாரியர்கள் படையெடுக்கும் பொழுது அந்த பகதாதில் இருக்கக்கூடிய எல்லா மதரசாக்களையும் அழிக்கிறார்கள். நம்ம பார்க்கலாம் வரலாறு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பகுதியில் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்றால் எதிரிகள் கையில் எடுத்துகின்ற முதல் ஆயுதம் அங்கே இருக்கக்கூடிய மதரசாக்களை அழிப்பது. மதரசாக்களை அழிப்பதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய கல்வியை அத்தோடு முடிச்சிடணும். அங்கிருந்து உலமாக்கள் வெளியாகிவிடக்கூடாது, அறிஞர்கள் வெளியாகக்கூடாது. அந்த அறிஞர்கள் தான் உலகத்திற்கு சத்தியம் எது அசத்தியம் எது, ஹலால் எது ஹராம் எது, எது கூடு எது கூடாது என்று மக்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள், மக்களை வழிநடத்துகிறார்கள். மக்களை வழிநடத்தக்கூடிய உலமாக்களை காலி செய்ய வேண்டும் என்றால் அந்த உலமாக்களை வெளியாக்கக்கூடிய மதரசாக்களை நம்ம அழிக்க வேண்டும் என்ற முனைப்போடு தாத்தாரியர்கள் பகதாது முழுக்க மதரசாக்களை அதாவது தீக்கிரையாக்கினார்கள். ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் என்ற அந்த லைப்ரரி இருக்கிறதே பக்கத்தில், அந்த பகதாதில் ஓடக்கூடிய அந்த டைகரிஸ் என்ற நதியில் வீசப்படுகிறது. அந்த லைப்ரரி முழுக்க, நூலகங்கள் முழுக்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் முழுக்க இந்த டைகரிஸ் நதியில் வீசப்படுகிறது. சுமார் 6 மாத காலங்கள் அந்த டைகரிஸ் நதி சுமார் 6 மாத காலங்கள் கருப்பு கலரில் ஓடியது, கருப்பு நிறத்தில் அந்த புத்தகங்களுடைய மை. அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய மையின் காரணமாக 6 மாத காலங்கள், மிகப்பெரிய நதி, 6 மாதங்கள் கருப்பு மையோடு ஓடியது என்பதாக சொல்லப்படுகிறது. பைத்துல் முகத்தஸை சுற்றிய சுமார் 40 மதரசாக்கள் இருந்தது சிரியாவில். பைத்துல் முகத்தஸை சுற்றிய பகதாதில் காதரியா என்ற மிக புகழ்பெற்ற மதரசா, அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் ஆரம்பித்த அந்த மதரசா. இந்த காதரியா மதரசாவிற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த காதரியா மதரசாவிலிருந்து வெளியான உலமாக்கள் தான் பைத்துல் முகத்தஸை சலாஹுதீன் அய்யூபி வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் சலாஹுதீன் அய்யூபியுடைய படையில் பெரும்பாலான படை வீரர்கள் இந்த காதரியா மதரசாவிலிருந்து வெளியாகிய உலமாக்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. பழைய ஸ்பெயின், தெற்கு ஸ்பெயின் என்றதாக இன்று சொல்லப்படுகிறது. உந்துலுஸ் என்று சொல்லப்படுகின்ற பழைய ஸ்பெயினில் குருத்துபா என்ற நகரம் புகழ்பெற்ற நகரம் இல்லையா? உலகத்திலேயே மிகப்பெரிய மதரசாக்கள் அங்கே தான் இருந்தது. நான் சொல்கிறது எல்லாமே ஹிஜ்ரி 3 அல்லது 4 இல்லையா? உலகத்திலே மிகப்பெரிய 17 லைப்ரரிகள், நூலகங்கள் அந்த மதரசாக்களில் இருந்தது.
ஒவ்வொரு நூலகங்களிலுமே சாதாரணமாக 4 லட்சம்லேருந்து 5 லட்சம் புத்தகங்கள் இருக்கும். 4லேருந்து 5 லட்சம் புத்தகங்கள். நான் சொல்லுகின்ற இந்த காலம் முழுக்க ஐரோப்பாவுடைய இருண்ட காலம். இப்போ இன்றைக்கி உலக விஞ்ஞானிகள்னு சொன்னால் நம்ம ஐரோப்பியர்களை பார்க்கிறோம், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்க்கிறோம். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கல்வி கற்பதற்கு காரணமாக இருந்தது அன்றைய மதரசாக்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்களே, இந்தியாவுடைய பாரம்பரியமே மதரசாக்கள். 20 கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் உருவானதற்கான அடிப்படை என்ன? எந்த அடிப்படையில் இந்தியாவில் 20 கோடி முஸ்லீம்கள் இன்று இருக்கிறார்கள் இல்லையா? இன்றைக்கி ஃபாசிசம் திரும்ப பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா? வெகு விரைவாக முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உலகிலேயே முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இந்திய தேசம் இருக்கிறது, இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று இவர்கள் சொல்வதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்தியாவுடைய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை. இந்திய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கைக்கு முக்கியமான காரணமும் மதரசாக்கள். 1500களிலேயே வடநாடுகளில் நிறைய மதரசாக்கள் உருவாகிவிட்டது. ஜாமியா இல்மியா உருவாகிவிட்டது. லக்னோவில் நதுவத்துல் உலமா உருவாகிவிட்டது. 1851 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நவாப் குலாம் கவுஸ் என்பவர் ஹிஃபுத் மதரசா உருவாக்குகிறார். 1880க்கு முன்பாகவே ஆங்கில அரசாங்கம் பார்க்கிறது, இது மதரசாவாக இருந்தால் இது முழுக்க இஸ்லாத்துடைய கேந்திரமாக மாறிவிடும் என்பதற்காக வேண்டி பிறகு அவர்கள் பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் அந்த மதரசா ஹைஸ்கூலாக மாற்றப்பட்டு இன்றைக்கி பிரசிடென்ட் காலேஜாக இருக்கிறது இல்லையா? தென்னிந்தியாவில் மதரசாக தான் பிரதானம். மதரசா பட்டினம் என்ற பெயர் எப்படி வந்தது? மெட்ராஸ் என்ற பெயர் எப்படி வந்தது? மதராஸ் என்ற பெயர் நீக்கப்பட்டு சென்னை என்ற பெயர் உருவாக்கப்படுவதற்கான காரணம் என்ன? மதரசா என்றால், மெட்ராஸ் என்றால் அதற்கு பின்னாலே மதரசா இருக்கிறது, மதராசப்பட்டினம் இருக்கிறது. இங்கு இந்தியாவில் தென்னிந்தியாவில் அதிகமான மதரசாக்கள் இருந்ததனால மதரசாக்களின் அடிப்படையாக இந்த பெயர் இருக்கிறது என்பதற்காகவே இந்த பெயர் மாற்றப்பட்டது இல்லையா? மெட்ராஸ் என்ற பெயர் மாற்றப்பட்டு சென்னையாக மாற்றப்பட்டதற்கான காரணம் மதரசா என்ற அந்த வார்த்தையின் மூலமாக உருவாக்கப்பட்டது. மதராசப்பட்டினம் இல்லையா? தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட 100கணக்கான மதரசாக்கள் 1700களிலே உருவாகிவிட்டது. 100கணக்கான மதரசாக்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படி நீங்கள் வரலாறு முழுக்க பார்க்கலாம். மதரசாக்கள் தான் இஸ்லாத்துடைய கேந்திரமாக இருந்தது. எந்த பகுதியில் மதரசாக்கள் செழிப்பாக இருந்ததோ அங்கு இஸ்லாம் செழிப்பாக இருந்தது. எந்த பகுதியில் மதரசாக்கள் ரொம்ப செழிப்பாக இருந்ததோ அங்கெல்லாம் இஸ்லாம் கோலோச்சி கொண்டிருந்தது, இஸ்லாம் அதிகாரத்தில் இருந்தது. இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த முதல் ஆயுதம் மதரசாக்கள். 1800களில் யூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்கிறாள் இஸ்ரேலில். டாக்டர் கேட்சன் என்பவன் அந்த ஆலோசனையுடைய தலைவராக இருக்கிறான். இவர்கள் மஷூரா செய்கிறார்கள், உலகத்துடைய வரைபடத்திலிருந்து முஸ்லீம்களுடைய ஆட்சிகளை அகற்றணும், முஸ்லீம்களுடைய அந்த பவர் இல்லையா, பவர் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்துடைய அந்த சக்தியை வலுவிழக்க செய்யணும். முஸ்லீம்களாக இருப்பது பிரச்சனை இல்லை, அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடாது, ஷரியத்தை பின்பற்றக்கூடாது. இப்போது என்ன செய்யலாம் என்பதாக வரும்பொழுது முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டி அவர்கள் தேர்வு செய்தது 3 செய்திகள். முதலாவது, மக்தப் மதரசாக்களை அழிக்க வேண்டும். ஒரு சின்ன பிள்ளை ஒரு 6-7 வயசானதுமே புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் மதரசாக்களில் உட்காந்து அல்லாஹை படிக்க ஆரம்பிக்குது. 40-50 வயசில் படிக்கிறது இல்லை. முஸ்லீம்கள் சின்ன வயசுலேயே, ஒரு இளம் வயது வருவதற்கு முன்பாகவே 6-7 வயசுலேயே அல்லாஹ் ரசூலை பற்றி அடிப்படையை கற்றுக் கொடுக்கிறார்கள் இல்லை, இஸ்லாத்துடைய பேசிக் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இந்த மக்தப் மதரசாக்கள் அல்லது இந்த அரபு கல்லூரிகள் இவைகளை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் மதரசாக்கள், பல்கலைக்கழகங்கள், அஸ்கர் யூனிவர்சிட்டி போன்ற பெரும் பல்கலைக்கழகங்கள், இங்கு தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது. இது போன்ற அஸ்கர் பல்கலைக்கழகங்களை ஒழிக்க வேண்டும். 3வதாக, ஜும்மாவிலே முஸ்லீம்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் முஸ்லீம்கள் ஒன்று கூடுகிறார்கள். மத போதகர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை வாதங்களை, இஸ்லாத்துடைய அடிப்படையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதை 3ஐயும் தகர்க்க வேண்டும். இதை 3ஐயும் தகர்க்காமல் இஸ்லாத்தை அழிக்க முடியாது என்பதாக மஷ்ரா செய்யப்படுகிறது. இந்த மஷ்ராவுடைய வெளிப்பாடு தான் இன்று வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாசிசம் கூட மதரசாவை குறிவைப்பதற்கான காரணம் அதுதான். 2014 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து மதரசாக்களை மட்டுமே குறிவைக்கப்படுவதற்கான அடிப்படை மதரசாக்கள் தான் இஸ்லாத்துடைய ஆணிவேர், இஸ்லாத்துடைய கேந்திரங்கள். இங்கு தான் இஸ்லாம் பரப்பப்படுகிறது, இங்கிருந்தான் இஸ்லாத்துடைய அடிப்படைவாதம் வெளியே செல்கிறது.
அல்லாஹை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற இடமாக இந்த மதரசாக்கள் இருக்கிறது. இங்கிருந்து வெளியேறக்கூடிய முஸ்லீம்கள், இங்கிருந்து வெளியேறப்படக்கூடிய உலமாக்கள் மக்களை அடிப்படைவாதங்களை, அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஷரியத்தையும் பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே மதரசாக்களை அழித்தால்தான் இஸ்லாத்தை அழிப்பது சாத்தியம் என்பதில் இன்று வரைக்கும் தீவிரமாக இருக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, 2-3 வரலாற்று செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். ஸ்பெயினுடைய வரலாறு நமக்கு தெரியும். சுமார் 800 ஆண்டு காலங்கள் இல்லையா, தாரிக் அவர்கள் மூலமாக வெற்றி கொள்ளப்பட்ட ஸ்பெயின் சுமார் 800 ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய வரலாற்றுக்கு, இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருந்தது. உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்தது ஸ்பெயின். உந்துலுஸ் என்றப்படுகின்ற ஸ்பெயின். இந்த ஸ்பெயினை யூதர்கள் அழிப்பதற்காக கையில் எடுக்கும் பொழுது தொடர்ந்து போரிடுகிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு தோல்வி. பல 100 ஆண்டு காலங்களாக ஸ்பெயினை ஸ்பெயினின் மீது போர் தொடுக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களுக்கு தோல்வி. ஒரு மஷூரா செய்யப்படுகிறது. அதனுடைய அடிப்படை என்ன? ஸ்பெயினில் நம்ம ஏன் திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கோம் என்பதாக சொல்லி ஒரு உளவாளியை அனுப்புகிறார். ஸ்பெயினில் இஸ்லாம் என்ற புத்தகத்தில் இந்த செய்திகள் நிறைய கிடைக்கிறது. ஸ்பெயினில் இஸ்லாம் எப்படி மலர்ந்தது, ஸ்பெயினில் இருக்கக்கூடிய இஸ்லாம், இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சி எப்படி அழிந்தது என்ற கிதாபுகளில் இந்த விவரங்கள் பூரா இருக்கிறது இல்லையா. ஒரு உளவாளி ஊருக்குள்ளே வருகிறார். வந்த ஒரு இளைஞர் ஒருவன் அழுது கொண்டு இருக்கிறார். அந்த உளவாளி கேட்கிறார், ஏன்பா அழுகிற? இல்லை, நான் 25 ஜூஸ் மனப்பாடம் செய்திருக்கிறேன், 25 ஜூஸ் மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கிறேன். இல்லை, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் செய்வதற்காக நான் என்னுடைய அம்மாவோட அனுமதி கேட்டேன். என்னுடைய தாய் எனக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாள். குரானை முழுமையாக மரணம் செய்தால்தான் நான் போருக்கு எனக்கு அனுமதி கொடுப்பேன் என்கிறாள். போரில் கலந்து கொள்ள முடியலையே என்பதற்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த இளைஞர் சொல்கிறான் இல்லையா. போரில் கலந்து கொள்ளலை என்பது அந்த இளைஞனுடைய கவலை. போரில் கலந்துக்கணும், அந்த அளவுக்கு இஸ்லாமிய உணர்ச்சி அந்த பையனிடத்தில் இருக்குது. அந்த அம்மா, நீ போரில் கலந்துக்கிறதுக்கு அந்த அம்மா விதித்த அந்த கட்டளை என்ன தெரியுமா, நிபந்தனை என்ன தெரியுமா? நீ குரானை முழுமையாக மரணம் செய்திருக்க வேண்டும். குரான் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றி இருக்கிறது. சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் குரான் தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உளவாளி சென்று தன்னுடைய அதிகாரிகளுக்கு பதிலளிக்கிறான். இந்த குரான் இவர்களிடத்தில் இருக்கின்ற வரைக்கும் இவர்களை நம்ம வெற்றி கொள்ளவே முடியாது இல்லையா. இவர்களை நம்ம திரும்ப திரும்ப எதிர்த்து நாம் தோற்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் குரானை ஆழமாக பிடித்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து குரானை நீக்க வேண்டும் என்பதாக முடிவு செய்யப்படுகிறது. அடுத்த 25 ஆண்டு காலங்கள் அவர்கள் போரெல்லாம் செய்யலை, ஆங்கிலேயர்கள் போரெல்லாம் செய்யலை. தொடர்ந்து இஸ்லாத்திற்கு எதிரான கலாச்சார சீரழிவு ஏற்படுத்துகிறார்கள். மக்களை குரானிடமிருந்து தூரமாக்குகிறார்கள். முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறாங்க, முஸ்லீம்களாக தன் பெயரளவில் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். குரானுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறார். குரானில் தொடர்பு இல்லாமல் மக்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இல்லையா. இவர்களை வெற்றி கொள்ளணும் சொன்னால் முதல்ல இவர்களிடமிருந்து குரானை தனிமைப்படுத்தணும், இஸ்லாத்தை தனிமைப்படுத்தணும். முஸ்லீம்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது. முஸ்லீம்களாக இருப்பார்கள், குரானுடைய அறிவு அவருக்கு இருக்காது. முஸ்லீம்களாக இருப்பார்கள், ஹலால் ஹராம் என்ற அறிவு அவர்களுக்கு இருக்காது. இந்த நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு மீண்டும் அதே உளவாளி ஸ்பெயினுக்குள்ளே வருகிறான். இப்பொழுதும் பார்க்கிறான், ஒரு இளைஞன் அழுது கொண்டு இருக்கிறான். காரணம் கேட்கப்படுகிறது. அந்த இளைஞன் சொல்கிறான், நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன். என்னுடைய தாய் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க எனக்கு தடையாக இருக்கிறாள். அந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து வைக்க மாட்டேன் என்கிறாள் என்பதாக அந்த இளைஞன் சொல்லும் பொழுது இந்த உளவாளி சொல்கிறான், நாம் வென்றுவிட்டோம். இந்த நிலையை தான் நம்ம எதிர்பார்த்தோம், இப்பொழுது போர் செய்வோம் என்பதாக செய்து அதற்கு பிறகு ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஸ்பெயினில் இஸ்லாம் அளிக்கப்பட்டதற்கான முதல் ஆயுதம் அவர்கள் கையில் எடுத்தது, இங்கே இருக்கக்கூடிய மதரசாக்களை ஒழிக்க வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியரிடமிருந்து குர்ஆனை தனிமைப்படுத்த வேண்டும், குர்ஆனுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்விற்கும் ஷரியத்திற்கும் இவர்களுக்கு மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதியில் அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதில் வெற்றியும் கண்டார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அதே போல தான் ரஷ்யா சம்பந்தமான செய்திகளும் இருக்கிறது. ரஷ்யா கம்யூனிஸ்டுகளுடைய தேசமாக இருந்தது. முஸ்லீம்கள் நிறைந்த பகுதியாக ரஷ்யா இருந்தபோதும் ரஷ்யாவை வெற்றி கொள்ளப்படுவதற்கான கம்யூனிஸ்ட் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தது. அவர்களால் ஸ்பெயினில் ஜெயித்த மாதிரி ரஷ்யாவில் ஜெயிக்க முடியலை. ரஷ்யாவில் இஸ்லாம் என்ற புத்தகத்தை படித்து பாருங்கள், அவ்வளவு சுவாரஸ்யமான செய்திகள். மதரசாக்களுடைய முக்கியத்துவம் அந்த புத்தகங்களில் கிடைக்கப்படுகிறது இல்லையா. குரானை வைத்திருந்தால் வரி, ரஷ்யாவில் கம்யூனிஸ்டுடைய ஆட்சியில் யாரிடத்துலாவது குரான் இருந்தால் கடுமையான வரி, கட்ட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வரி. அப்போ அந்த சமயத்தில் குரானிடமிருந்து நம்ம தூரமாகி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரஷ்யாவுடைய முஸ்லீம்கள் தன்னுடைய வீடுகளிலேயே பாதாள அறைகள் அமைத்ததாகவும், அந்த பாதாள அறைகளில் ஒரு ஆசிரியருக்கு 20 to 25 மாணவர்களை நியமித்து அந்த பாதாள அறைகளில் சுமார் 6 மாத காலங்கள் தொடர்பு இருக்க மாட்டாங்க. உணவு மட்டும் போய்கிட்டே இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உணவு மட்டும் போய்கிட்டே இருக்கும். அவர்கள் முழுக்க குரானை சொல்லிக் கொடுப்பது, குரானை படிப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. அந்த ஆசிரியருக்கு கற்றுக் கொடுப்பது, இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்வது, இதுதான் வேலை. பாதாள அறைகளை வைத்துக்கொண்டு வீட்டில் சொல்லிக் கொடுக்க முடியாது.
வெளியில் தெரியக்கூடாது, அரசாங்கத்திற்கு தெரியக்கூடாது, அரசுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வெளியில் மதுபானங்களையும் ஆபாச படங்களையும் ஒட்டி கொண்டு வீடுகளில் பாதாள அறைகளை வைத்து குரானை கற்றுக் கொடுத்தார்கள். மதரசா நிரந்தரமாக இருந்ததுனால ஸ்பெயினில் வெற்றி கொள்ளப்பட்டது போன்று ரஷ்யாவில் வெற்றி கொள்ளப்படலை என்பதாக சொல்லப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, செய்தி ஒன்றுதான். இஸ்லாத்தை அழிக்க வேண்டுமென்றால், இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டுமென்றால் முதல்ல எதிரிகள் கையில் எடுப்பது மதரசாக்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும். முஸ்லீம்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் குரானோடு தொடர்பு இருக்கக்கூடாது. இல்லை, 1853 பிரிட்டிஷ் அரசாங்கம் அவனுடைய பிரிட்டிஷுடைய அரசவையில் அவனுடைய பாராளுமன்றங்களில் ஒரு தீர்மானம் முன்மொழிகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பெரும்பாலும் நம்ம கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும். கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள், பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி மதமாற்றம் செய்ய வேண்டும் என்பது நிறைய முனைப்போடு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவில். இதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் முஸ்லீம்களும் மதரசாக்களும். அருமையான சகோதர பெருமக்களே, நீங்கள் வரலாறு பார்க்கலாம். இந்திய வரலாற்றிலேயே இந்திய விடுதலை போரில் அதிகமாக கொல்லப்பட்டது உலமாக்கள், அதிகமாக தீக்கிரையாக்கப்பட்டது மதரசாக்கள். அவர்களுக்கு தெரியும், இந்த மதரசா உறுதியாக இருக்கின்ற வரை, இந்த மதரசா நிரந்தரமாக இருக்கும் வரை, மதரசாவிலிருந்து உலமாக்கு வெளியாகின்ற வரை இவர்களை நம்ம ஆட்சி செய்ய முடியாது. இவர்கள் தொடர்ந்து நமக்கு நம்ம எதிர்த்து கொண்டே இருப்பார்கள், இவர்கள் நமக்கு முழுமையாக உடன்பட மாட்டார்கள் என்ற சிந்தனையை மதரசா எதிரிகளுக்கு வழங்கி கொண்டிருந்தது. அருமையான சகோதர பெருமக்களே, இப்படி நிறைய செய்திகள் சொல்லி கொண்டே போகலாம். இன்று வரைக்கும் பார்க்கலாம், மதரசாக்கள் இன்று இந்தியாவுடைய பாசிசத்துடைய ஒரு கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிறது. மதரசாக்கள் அடிப்படை வாதங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. திடீரென்று உதிப்பார்கள், மதரசாக்களில் தீவிரவாதங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. திடீர்னு சொல்லுவாங்க, மதரசாக்களில் தேசத்திற்கு எதிரான கருத்துக்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. திடீர்னு சொல்லுவாங்க, நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பது மதரசாக்கள், எனவே மதரசாக்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றெல்லாம் வெளிப்படையாக இன்றைக்கு பேசப்படுகிறதா இல்லையா? கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அஸ்ஸாமுடைய முதல்வர் பேசினார், மதரசா என்ற வார்த்தையை நாங்கள் அழிக்கப் போகிறோம். அஸ்ஸாமில் இந்தியாவிலே அதிகமான மதரசாக்கள் நிறைந்த ஒரு மாநிலமாக அஸ்ஸாம் இருக்கிறது. அவர் வெளிப்படையில் பேசுகிறார், மதரசா என்ற வார்த்தையில் இல்லாமல் ஆக்குவதுதான் எங்களுடைய முழு வீச்சாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதாக சொல்லப்படுகிறது. மெக்காலத்தல் கல்வி திட்டம் கிட்டத்தட்ட அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான். மெக்காலை கல்வி திட்டம் வருவதற்கு முன்பாக மதரசாக்கள் நிரம்பி இருந்தது. முஸ்லீம்கள் அதிகமாக குரான் ஹதீஸோடு தொடர்பில் இருந்தார்கள். மெக்கால கல்வி திட்டம் காலை 9 மணி 8 மணிலேருந்து ஆரம்பித்து ஒரு 5 மணி வரைக்கும் உலகம் சார்ந்த கல்வியை படிப்பதற்காக இந்த மெக்கால கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான அடிப்படை இஸ்லாமிடமிருந்து இஸ்லாத்தை பிரிக்க வேண்டும், முஸ்லீம்களிடமிருந்து குரான் சுன்னாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்றால் இது போன்ற கொஞ்சம் கவர்ச்சியான கல்வி திட்டங்கள் மூலமாக சாத்தியம் என்பதாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மெக்காலை கல்வி திட்டமும். அருமையான சகோதர பெருமக்களே, முதல் ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், நாம் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் என்றால், நம்ம இடத்துல இஸ்லாம் பாக்கியாக இருக்க வேண்டும் என்றால் மதரசாக்களுடைய தொடர்புகளோ இருக்க வேண்டும். யாரும் போய் இப்போது அரபிக் கல்லூரியில் படிப்பது என்பது அவ்வளோ முடியாத காரியம், சாத்தியம் இல்லை. குறைந்தபட்சம் மதரசாக்களுக்காக நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் குரான் ஹதீஸ் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கான அடையாளம். ரசூலுல்லாஹ்வுடைய முதல் பணி, இன்னமா புயித்து முஅல்லிமா, நான் உங்களுக்கு மத்தியில் ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன். அல்லாஹ் எங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசுகிறானோ அங்கே அல்லாஹ் சொல்ல வார்த்தை யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. நபியுடைய முதல் பணி மக்களை குரான் மற்றும் ஞானத்தை கற்றுக் கொடுப்பது தான், இல்லையா? கல்வி கொடுப்பது தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் பணியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனோம்னு சொன்னால் அல்லாஹுடைய முதல் பணியும் அதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற முதல் வார்த்தை வஅல்லம ஆதமல் அஸ்மா, அரிசிலேயே மதரசா ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அரிசிக்கு கீழே எப்பொழுது அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தானோ அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லம ஆதமல் அஸ்மா, ஆதமருக்கு சில கல்விகளை கற்றுக் கொடுத்தோம். அந்த கல்விகள் யாருக்கு கொடுக்கப்படலை? மலக்குமார்களுக்கு கொடுக்கப்படலை. எந்த மலக்குமார்கள் எல்லாம் மனிதர்களை ஆதமை குறை சொன்னார்களோ அவர்களிடத்தில் அழைத்து அல்லாஹ் சில கல்விகளை பற்றி கேட்கிறான். அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும், காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லாம அல்லம்தனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த அறிவு கிடையாது, எங்களுக்கு இந்த அறிவு இல்லை, எங்களுக்கு நீ எதை கற்றுக் கொடுத்த அதுதான் எங்களுக்கு அறிவு, இந்த அறிவு எங்களுக்கு இல்லை என்று சொன்னபோது ஆதம் மலக்குமார்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், இல்லையா? குர்ஆனுடைய வரலாறு முதல் பகுதியில் இருக்குது, முதல் ஜுஸ்வில் இருக்கிறது. ஆதமை படைத்த பிறகு அல்லாஹ் செய்த முதல் காரியம் ஆதமிற்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான்.
மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுக்கல அந்த கல்வி. ஆதமுக்கு கொடுத்த கல்வி மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. மலக்குமார்கள் தெரியலன்னு சொன்னபோது ஆதம் மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இரண்டாவது ஆசிரியர் ஆதம், அவர்களுக்கு மாணவர்கள் மலக்குமார்கள் என்பதாக தப்சீர்களிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் மதீனாவில் மக்காவில் முதல் பணி மதரசா உருவாக்கினார்கள். மதீனாவிற்கு சென்ற பிறகு முதல் பணி மதரசா உருவாக்கினார்கள். எங்கெல்லாம் இஸ்லாம் ஒரு கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் முதல்ல ரசூலுல்லாஹ் ஆசிரியர்களை அனுப்பி மதரசாக்களை உருவாக்கி அவர்கள் குரானையும் ஹதீஸையும் சுன்னாவையும் ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுப்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் பணியாக இருந்தது. அருமையான சகோதரர் மக்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய இஸ்லாம் பாக்கியாக இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து இஸ்லாமுடைய எதிரிகளிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், குறிப்பாக இஸ்லாத்துடைய எதிரிகள் பலகீனம் அடைய வேண்டும் என்றால், இஸ்லாத்துடைய எதிரிகள் பலகீனம் அடைய வேண்டும் என்றால், நம்முடைய கரம் உறுதிப்பட வேண்டும் என்றால், நம்முடைய சக்தி இன்னும் அதிகப்பட வேண்டும் என்றால், இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது மதரசாக்கள் விஷயத்தில் கவலைப்பட வேண்டும். நாமும் மதரசாக்களுடைய தொடர்புகளோடு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த நல்ல நசீபை தருவானாக. குரானும் சுன்னாவும் எந்த வாழ்க்கை நமக்கு வாழச் சொன்னதோ அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை முழுமையை அமைத்துக் கொள்வதற்கான நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த நல்லது புரிவானாக. வாஹிரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.